அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியுடைய இந்த அமர்வு தெரியும். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னதான் சரியா? உங்களுக்கு நெசமாவே என்ன தெரியலையோ, என்ன தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறியலோ, இபாதத் சம்மந்தப்பட்ட மற்ற எந்த சம்மந்தப்பட்ட கேள்விகளாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் பதில் சொல்கிறேன். இவன் என்ன சொல்கிறான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யாதிய, கேட்காதிய அப்படிங்கிறதும், அது மாதிரி இந்த அமைப்பு அந்த அமைப்பு, இந்த இயக்கம் அந்த ஜமாத்து இந்த தலைவர் அப்படின்ட்டு புனிதமான இரவு, புனிதமான மாதம், புனிதமான நேரம், நம்ம எப்படி இல்மை கற்றுக்கிறனோ அதை அமல் செய்யணும். அதன் மூலமாக நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிறத வச்சு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு, போன அமர்வில் போன வகுப்பில் 21வது ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, இப்போ ருக்குவுக்கு முன்னாலேயும் ருக்குவுக்கு பின்னாலேயும் நம்ம கையை உயர்த்துறோமா இல்லையா? ஆனால் நிறைய பள்ளிகளில் தொழு வைக்கிற இமாமே என்ன செய்ய மாட்டாத, கையை உயர்த்த மாட்டார். நம்ம தொழுவுற நம்ம மக்களும் முக்காவாசி உயர்த்த மாட்டாங்க. இதானே பரவாயில்ல நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பள்ளிவாசல மாஷாலா தபாரக்கல்லா அந்த சுண்ணாவை அப்படியே நம்ம அமல்படுத்துவோம். அப்போ ஏன் இந்த மாதிரி உயர்த்த மாட்டுக்கிறாங்க? உயர்த்துவது சரியா, உயர்த்தாமல் இருப்பது சரியா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன், உயர்த்துவதே சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 நேரங்களில் என்ன செஞ்சார்கள்? கைகளை உயர்த்தினார்கள். ஒன்றாவது முதல் தக்பீர், தொழுகை ஆரம்பிச்சாங்கல்ல, அல்லாஹு அக்பர், அப்போ உயர்த்தினார்கள் இருக்குது, எல்லாரும் உயர்த்துறாங்க. 2வது ருக்குவுக்கு முன்னால, 3வது ருக்குவுக்கு பின்னால, 4வது எப்ப 2 ரக்காத்து முடிச்சு 3வது ரக்காத்தில் ஜாயிண்ட் ஆகும்போது, இந்த 4 நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை உயர்த்தினார்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு, அதுக்குரிய ஆதாரத்தை நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் அடுத்த வகுப்பில் தர்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா. நான் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஏதோ ஒரு தம்பி காதில் ஊனாப்பிள்ளையில, எங்கே இந்த தம்பி தான் நினைக்கிறேன், நீங்கள் தானே தம்பி? ஓகே, அவர் தான் ஜி இந்த மாதிரி தர்றேன்னு சொன்னீங்கல்ல, ஒழுங்காக எடுத்து நம்பரை கொடுத்துருங்க சரியா அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. நான் அதுக்குரிய ஆதாரத்தை இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்களும் ஆதாரத்தை சும்மா நம்பரோடு சொல்லிட்டு போகாம, எதுக்கு நான் கிதாபோடு சரியா வரேன்னா, நிறைய பேர் அப்படி கையை உயர்த்துறது இல்லை. கையை உயர்த்தக்கூடாதுன்னு அஜர்த்தமாக சொல்லி தர்றாங்க, அவங்களும் உயர்த்த மாட்டுக்கிறாங்க. புரிஞ்சா? அதனால ஆனால் எல்லா பள்ளிவாசலையும் புகாரி முஸ்லீமும் எல்லா கிதாபும் என்ன செய்வாங்க, வாங்கி வச்சிருப்பாங்க. அதனால உயர்த்துவதே சரின்னு நான் சொல்லிருக்கிறேன். அப்படித்தானே? உயர்த்துவதே சரி என்பது மாத்திரமல்லாமல் உயர்த்த வேண்டும், உயர்த்த வேண்டும். நான் சொல்லி முடிச்சிடுறேனே, ஃபஸ்பிர் அல்லாஹ் யஹ்தீக், சரியா? உயர்த்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தினார்கள் அப்படின்னு நான் சொல்லிருக்கிறேன். முதல்ல உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நான் சில ஹதீஸ் நம்பர் தர்றேன், நீங்கள் குறிச்சிக்கிறங்க. நான் ஹதீஸை எடுத்து படிக்க வைக்கிறேன், நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த ஹதீஸை கேளுங்க, குறிங்க ஜி. ஹதீஸ் நம்பர், கைகளை உயர்த்த வேண்டும் புரிஞ்சா அப்படிங்கிறதுக்கு ஹதீஸ் நம்பர் புகாரியில் 735, 736, 737, அப்புறம் 739. நம்ம போனா போது அதையும் சேர்த்துக்கிடுவோமே, சரியா? அப்போ 735 739 வரை புரிஞ்சா இந்த ஹதீஸ். ஜி நீங்களே வாங்க ஜி, நேக்கேட் 735. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் உயர்த்த மாட்டுக்கிறாங்க. இந்தாங்க நான் எந்திரிச்சிட்றேன், நீங்களே உட்காந்து. அப்போ தான் மக்களுக்கு பளிச்சுன்னு தெரியும் என்ன செய்கிறாங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஹதீஸில் என்ன இருக்குது, என்ன சொல்லி தர்றாங்க. புரிஞ்சா? அதுக்காக தான் சொல்ல வர்றேன். இந்தாங்க ஜி, நீங்கள் இந்தாங்க இது இந்த இதில் உட்காந்துக்கிறங்க. பிரச்சனை இல்லை, இதை கையில் வச்சுக்கிறேங்க. நீங்களே படிச்சிடலாமே. இல்லை நீங்கள் படிங்க, அந்த தலைப்போடு
எப்படி வைக்கிறது? எப்படி மாட்டேங்க, உங்க இஷ்டம். தலைப்பை சேர்த்து படிங்க. 735 சரியாக ஆரம்ப தக்பீர் கூறி தொழுகையை தொடங்கும் போது இரு கைகளையும் உயர்த்துவது. 735 அப்துல்லா பின் உமர் அலி அவர்கள் கூறியதாவது, அல்லாவின் தூதர் அவர்கள் தொழுகையை ஆரம்பிக்கும் போது தமது தோள்களுக்கு நேராக இரு கைகளை உயர்த்துவார்கள். ருக்குவிற்காக தக்பீர் கூறும்போதும் ருக்குவிலிருந்து தலையை உயர்த்தும் போதும் அவ்வாறே தோள்களுக்கு நேராக இரு கைகளையும் மீண்டும் உயர்த்துவார்கள். மேலும் ருக்குவிலிருந்து நிமிரும்போது செமியுல்லாஹு லிமன் ஹமிதக் ரப்பனா வலகல் அம்த் என்று கூறுவார்கள். சஜ்தாவில் குனியும் போதோ சஜ்தாவிலிருந்து நிமிரும் போது இவ்வாறு செய்ய மாட்டார்கள், கையை உயர்த்த மாட்டார்கள். அது ஒன்று. அல்லாவின் தூதர் அவர்கள் தொழுகையை ஆரம்பிக்கும் போது தமது தோள்களுக்கு நேராக இரு கைகளை உயர்த்துவார்கள். ருக்குவிற்காக தக்பீர் கூறும்போதும் ருக்குவிலிருந்து தலையை உயர்த்தும் போதும் அவ்வாறே தோள்களுக்கு நேராக இரு கைகளையும் மீண்டும் உயர்த்துவார்கள். புரிஞ்சா? தக்பீர் தஹ்ரீமாவுக்கு எப்படி உயர்த்தினாங்களோ அது மாதிரி ருக்குவுக்கு முன்னாலேயும் ருக்குவுக்கு பின்னாலேயும் என்ன பண்ணாங்க, கையை உயர்த்தினார்கள். நான் சொல்லலை, இதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு படிச்சு பார்த்தீங்களாக்க இதை அறிவிக்கக்கூடிய சஹாபி வந்து அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பார்த்த சஹாபி, கண்ணுல பார்த்த சஹாபி அறிவிக்கிறார். சரியா? ஒன்றும். மேலும் ருக்குவிலிருந்து நிமிரும்போது சமியுல்லாஹு லிமன் ஹமித ரப்பனா வலக்கல் ஹம்து என்று கூறுவார்கள். சஜ்தாவில் குனியும் போதோ சஜ்தாவிலிருந்து நிமிரும் போதோ இவ்வாறு செய்ய மாட்டார்கள். அப்புறம் 736 ஆரம்ப தக்பீர் போதும் ருக்குவிற்கு செல்லும் போதும் ருக்குவிலிருந்து எழும் போதும் இரு கைகளையும் உயர்த்துவது. சரியாஜி? அதாவது ஒரு நிமிஷம் தாங்களே, இமாம் புகாரி ஒரு தலைப்பே போடுறாரு. இமாம் புகாரி ஒரு தலைப்பே போடுறாரு. ஆரம்ப தக்பீர் கட்டுரையை பற்றியெல்லாம் அப்பமும் ருக்குவுக்கு முன்னாலேயும் ருக்குவுக்கு பின்னாலேயும் கைகளை உயர்த்த வேண்டும். புரிஞ்சா? அப்படின்னு ஒரு தலைப்பே போடுறாரு. தலைப்பு போட்டு ஹதீஸ் நம்பர் வந்து 736 ஹதீஸை பதிவு பண்றாரு. படிங்க ஜி. அப்துல்லா பின் உமர் அலி அவர்கள் கூறியதாவது, அல்லாவின் தூதர் அவர்கள் தொழுவதற்காக நின்றால் தம் தோள்களுக்கு நேராக இருக்கும்படி தம் இரு கைகளையும் உயர்த்துவதை நான் பார்த்திருக்கிறேன். நீங்களே படிச்சிடலாம். ஓகே. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, தெளிவா ஹதீஸ் இருந்தும் தெளிவா நேரடியா ஹதீஸ் இருந்தும் அப்படி அந்த ஹதீஸை செல்லாம ஒண்ணுமில்லாம ஆக்கி ஹதீஸை தூக்கி குப்பையில தூக்கி போட்டு அப்படி செய்யக்கூடாது, செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இது எவ்வளவு பெரிய பாவங்கிறது மட்டும் இல்லாம எவ்வளவு பெரிய அநியாயம். புரியுச்சா? வருவேன். ஃபஸ்பீர், பொறுமையா இருங்க. சரியா? வர்றேன். கேள்விக்கு பதில் சொல்லுவேன். உட்காந்துக்கிட்டோமா? கொஞ்சம் நின்றே சொல்றேன். சரி 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 ஓகே. ஆச்சா, அதில் வந்து 736 ஹதீஸ். 736 ஹதீஸ் என்ன இருக்குன்னு சொன்னால், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதா காம ஃபி ஸலாத்தி ரஃபஅ யதைஹி ஹத்தா யகூனா ஹதுவ மன்கபைஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை ஆரம்பிக்கும் போதே கைகளை உயர்த்தினார்கள். வகான யஃஅலு ذلك ஹீன யுகப்பிரு லிருகூஇ. ருகூக்காக தக்பீர் சொன்னாங்கல்ல, அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு அப்பவும் கையை உயர்த்தினாங்க. வயஃஅலு ذلك இதா ரஃபஅ ரஅஸஹு மினர் ருகூஇ. ருகூவிலிருந்து தன்னுடைய தலையை உயர்த்தினார்களே, அப்பவும் என்ன பண்ணாங்க? கையை உயர்த்தினாங்க. தெளிவாக ஹதீஸ் இருக்குங்க. இந்த ஹதீஸை மாரசாவில் படிச்சும் கொடுப்பாங்க. இந்த 7வது ஜுமரா மாணவர்களுக்கு இதை ஹதீஸை படித்து கொடுத்துப்புட்டு, ஆனால் அப்படி செய்யக்கூடாது. எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா?
ஆ வர்றேன் 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 சரியா அப்படின்ட்டாங்க. சரியா? அப்போ உண்டு வந்துருச்சா? அப்புறம் பார்த்தீங்களாக்கு 739 ஹதீஸு நான் சொன்னேன்ல, 2 ரக்காத்து முடிச்சு 3 ரக்காத்து ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும்? கையை உயர்த்தணும் சொன்ன பத்தியலா? அதுக்கு வந்து 739 ஹதீஸு. அது அப்படித்தான் 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 சரியா? 739 ஹதீஸுக்கு முன்னால 730 எல்லாம் அல்லாவுக்கு பயந்துக்கிறணும். புரியுச்சா? எவ்வளோ பெரிய அஜரத்தா இருந்தாலும் எவ்வளோ பெரிய நாதாவா இருந்தாலும் யாரை பின்பற்றன? அல்லாவுடைய ரசூலை பின்பற்ற வேண்டும். அல்லாவுடைய ரசூலை பின்பற்ற வேண்டும். புரியுச்சா? எவ்வளோ பெரிய இமாமாக இருந்தாலும் சரி, அந்த இமாமும் என்னதான் களிமா சொன்னாரு? நான் கேட்குறேன், நீங்க சொல்றாங்கல்ல இதெல்லாம் வந்து ஹனஃபி மதுஹபுல கூடாது, இது என்னது ஷாஃபி மதுஹபுல கூடும், ஹனஃபி மதுஹபுல கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹியை கேவலப்படுத்துவது இல்லையா? சாதாரண அலி அக்பருக்கு இந்த ஹதீஸ் தெரியுது, இமாம் அபு ஹனிஃபாவுக்கு இந்த ஹதீஸ் தெரியாதா? புரியுச்சா? எவ்வளோ பெரிய மாமேத இமாம் அபு ஹனிஃபா ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்கிட்ட கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா நேரடியாக ஹதீஸ் வருது பாய், ரசூல்லா சொன்னாங்கன்னு பார்த்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாரு. ஆனா அபு ஹனிஃபா கூடான்னு சொல்லிட்டாரு அப்படிங்காங்கல. நான் கேட்கிற ஒரு பேச்சுக்கு இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அப்படி சொல்லியிருந்தாலும் நீங்கள் சொன்ன கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாவா, லா இலாஹ இல்லல்லாஹ் அபு ஹனிஃபா ரசூலுல்லாவா? என்னங்க கலிமா சொன்னீங்க? சொன்ன கலிமா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் அதானே சொன்னீங்க. முஹம்மது ரசூலுல்லாண்டிய அபு ஹனிஃபா ரசூலுல்லா இல்லையில. அபு ஹனிஃபாவே சொன்ன கலிமா என்ன? என்ன சொன்னார் அவரு? அவர் சொன்ன கலிமாவும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஆனா ரசூலுல்லான்னு சொல்லல. அப்படி சொன்னா காஃபிரா போயிருப்பாரு. புரியுச்சா? அபு ஹனிஃபாவை சொன்ன கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹிய கலிமா சொல்லிருக்கிறாங்க. வார்த்தைக்கு வார்த்தை குர்ஆன் சொன்னாவை ஃபாலோ பண்ணு பின்பற்றுன்னு சொல்லிருக்கிறாங்க. அந்த அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி இல்லைன்னு சொன்னாரு, ஹனஃபி மதுஹப்ல கூடாதுங்கிறாங்கல்ல. இது ஒரு பக்கம் இமாம் அபு ஹனிஃபாவை கேவலப்படுத்துவது, இன்னொரு பக்கம் ரசூலுல்லாவை கேவலப்படுத்துவது. ஏன்னா ரசூலுல்லா சொல்லிட்ட பிறகு ரசூலுல்லா ஃபர்ஸ்டா அபு ஹனிஃபா ஃபர்ஸ்டா? யாருக்கு ஃபர்ஸ்ட்? ரசூல்லா தானங்க. ஒரு பேச்சுக்கு இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி தப்பாவே சொல்லிருந்தாலே அவர் தெரியாம சொல்லிருப்பாரு. அவர் அல்லாஹ் மன்னிப்பான், அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போயிருச்சுல, சொல்லிட்டேன்ல பக்காவா. அதனால தான் நான் போனை வச்சு காட்டியிருப்பேன். கிதாபை தூக்கி காட்டுறதுக்கு காரணம் நீங்களும் பாருங்க, நம்பரை போய் செக் பண்ணிக்கிறங்க, அதுக்காக தான் காட்டுறேன். புரியுச்சா? அப்புறம் பாருங்களேன் அந்த 739 ஹதீஸு, அதில் பார்த்தீங்களாக்கும் தலைப்பே போடுறாரு பாருங்க. இமாம் புகாரி தலைப்பே போடுறாரு, பாபு ரஃபில் எதைனி இதா காம மினர் ரகஅத்தைனி. பாபு பாடம், ரஃபுல் எதைன் கைகளை உயர்த்துவதை பற்றிய பாடம், இதா காம எந்திரிக்கிறாரே மினர் ரகஅத்தைனி 2 ரக்காத்து முடிச்சு விட்டு, 2வது ரக்காத்தை முடிச்சுட்டு 3வது ரக்காத்தை ஜாயிண்ட் ஆகுறாருல, அப்ப என்ன செய்யணும்? கையை உயர்த்தனே, அதை பற்றிய பாடம் அப்படின்னு பாடத்தை போட்டு அதில் வந்து 739 ஹதீஸாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 3வது ரக்காத்துல சேரும்போது என்ன பண்ணாங்க? இப்போ மகரிப் இஷா தொழுறோம் பத்தியலா, அத்திஹாத்தை உட்கார்ந்து போட்டு அப்புறம் அல்லாஹ் அக்பர் எந்திரிக்கிறோம் பத்தியலா, என்ன பண்ணாங்க? கையை உயர்த்தினார்கள். தெளிவா ஹதீஸ் இருக்கு பாய். இமாம் புகாரி பாடத்தை போட்டு பாடத்திற்கு தலைப்பை போட்டு நீங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு ரசூல்லா செஞ்சதை காட்டுறாரு. இதுக்கு பிறகு நான் ஏத்துக்கிற மாட்டேன் ஹனஃபி மதுஹபு அப்படின்னு சொல்றோம்னா நம்ம கலிமா மேல நம்ம தப்பு இருக்குன்னு அர்த்தம். நம்ம சொன்ன கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு பிறகு முஹம்மது ரசூலுல்லா சொன்னோம்ல, இந்த முஹம்மது ரசூலுல்லா மேல என்னமோ தப்பு இருக்குது. அவங்க முஹம்மதை ரசூலுல்லாவாக கலிமா சொல்லவில்லை. யார் ரசூலுல்லா ஏத்திருக்கிறாங்க? இமாம் பாபுன்னு சொல்லவே இல்லை. அப்படி புரிஞ்சா? ஒரு பேச்சுக்கு சொல்லியே இருந்தாலும் அபு ஹனிஃபா ரசூலுல்லா இல்லை இல்லங்க, ரசூலுல்லா முஹம்மது ஆனாங்க, அவர் சொல்லிட்ட பிறகு மறுக்கிறியா அப்படின்னு சொன்ன இது அப்பட்டமாக இது கலிமாவையே மறுப்பது. புரிஞ்சா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஒரு கேள்வி கேட்ட
சொல்றாங்க. ம் ம் மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு கேள்வி. அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, அடுத்த ஒரு குறுக்கு விசாரணை சரியா. பொதுவாக அந்த ஆர்டிஓ சப் கலெக்டரு இந்த விசாரித்து தீர்ப்பு சொல்லுவாங்கல்ல, அந்த குறுக்கு விசாரணை என்னன்னு சொன்னால், மற்ற பள்ளிகள்லாம் பார்த்தியாலாக்க காமத்து சொல்கிறாங்கல்ல, காமத்து வந்து ரெண்டு ரெண்டாக சொல்லுவாங்க. அப்படித்தானே இஸ்மாயில் பாய்? ஆமாம், மேலையும் கீழையும் பார்ப்பாங்க. வர்றேன், இதுக்கு வர்றேன் சரியா. அதான் வந்துடுறேன். இதுக்கு அப்புறம் பெண்கள் கேள்விக்கு வந்துடுறேன். புகாரில் 605 606 எடுங்கஜி. ஹதீஸ் நம்பர் வந்து 605 606 புகாரில். இப்போ நம்மளும் சொல்லக்கூடிய காமத்து வந்து சரியா, நம்மளாக இருந்தாலும் சரி, மக்கா மதீனா உலகம் ஃபுல்லாக சரியா, குறிப்பிட்ட இந்த நம்ம திருச்சிராப்பள்ளி இப்படி இருக்கு பற்றியலா இந்தியா, அதான் சொல்ல வர்றேன். அதனால உலகம் ஃபுல்லாக சொல்லக்கூடிய காமத்து வேற, நம்ம நாட்டில் சரியா. நம்ம நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒழுங்காக சொல்லுவாங்க, இந்த ஷாஃபிகள் இருக்காங்களே கரெக்டாக சொல்லுவாங்க. இந்த ஹனஃபின்னு சொல்கிறாங்க பற்றியலா, அங்கே தான் இந்த தடுமாற்ற வேலையை பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காமத்தில், நான் முதல்ல அவங்க சொல்லக்கூடிய தப்பான காமத்தை சொல்கிறேன், புரியுச்சா? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஹய்யா அல ஸலா ஹய்யா அல ஸலா ஹய்யா அலல் ஃபலா ஹய்யா அலல் ஃபலா கத் காமத்தி ஸலா கத் காமத்தி ஸலா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ, அப்படி பாங்க மாதிரி கத் காமத்தை மட்டும் சேர்த்துக்கிடுவாங்க இல்லையா. நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னால் எல்லாம் ஒன்று தான், கத் காமத்தியை தவிர. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஹய்யா அல ஸலா ஹய்யா அலல் ஃபலா கத் காமத்தி ஸலா அது மட்டும் கத் காமத்தி ஸலா கத் காமத்தி ஸலா அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ். புரியுச்சா? இதை நான் சொன்ன புகாரில் ஹதீஸ் நம்பர் என்ன 605 606 புரியுச்சா. 605க்கு முன்னால இமாம தலைப்பு போறாரு பாருங்களேன், பாபுல் அதானி மசனா. அதான் என்பது 2 தடவையாக சொல்ல வேண்டும். அதான் என்ன செய்யணும், 2 ஹய்யால சலா ஹய்யால சலா ஹய்யாலல் ஃபலா ஹய்யாலல் ஃபலா 2 சொல்லணும் அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அப்படி ஹதீஸ் வாசிக்கிறேனே, கால உமிர பிலாலுன் அன் யஷ்ஃபஅல் அதான வ ஐ யூத்திரல் இகாமத இல்லல் இகாம். என்ன சொல்றாருன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிலாலுக்கு உத்தரவு போட்டாங்க, அதானை 2 முறையாக சொல்ல, அதானை 2 தடவை சொல்ல, இகாமத்தை வந்து 1 தடவை சொல்ல சொன்னாங்க. இல்லா எதை தவிர, கதகாமத்தி சலாத்தை தவிர அப்படின்னு ரசூல்லா உத்தரவு போட்டாங்க அப்படின்னு இந்த ஹதீஸ் வருது. அப்புறம் 606வது ஹதீஸையும் பார்த்தியாலாக்க அப்படி வரும். 606 அந்த கடைசியில் பாருங்களேன், ஃபதகரு அயூத்திர சலாசன் உமிர பிலாலுன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஏவப்பட்டார், அன் யஷ்ஃபஅல் அதான அதானை 2 படையாக சொல்ல, வ அன் யூத்திரல் இகாமத்தை ஒற்றைப்படையாக சொல்ல. சரியா? அப்ப அதான 2 சொல்ல, இகாமத்தை என்ன 1 சொல்ல, எதை தவிர, கதகாமத்தி சலாத்தை தவிர என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலுக்கு உத்தரவிட்டார்கள். தெளிவா ஹதீஸ் வருது பாய், புரியுதா? இமாம் புகாரி ஒரு பாடத்தையே போடுறாரு, போட்டு பதிவு பண்றாரு. இப்படி பண்ணிய பிறகு நம்ம ஊர்ல பாத்தியாலாக்கு சொல்ல மாட்டுக்கிறாங்க, உள்ட அந்த 2 தடவை சொல்றாங்க. இது தப்பு இல்லையா? அப்ப நம்ம இவர் சொன்னாரா அவர் சொன்னாரான்னு பார்க்காதியே, நீ எதை பாருங்க, அல்லாஹ் சொன்னானா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா அதை பார்த்து இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யுங்க, அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். சரியா? ஹயர் விஷயத்துக்கு வர்றேன்.
ஆமாம் ஆமாம் வந்துடுறேன். இந்த பெண்கள் என்ன ஓலை பெருசாக இருக்குது பாய், அடேங்கப்பா. சின்ன சின்ன வர்ற ஃபர்ஸ்ட் பீர் அல்லாஹ் யஹ்தி ஃபர்ஸ்ட் பீர் வர்ற கேட்குறேன் சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. சின்ன சின்ன கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஒன்று குர்ஆனில் 5 விஷயங்கள் அல்லாஹ் மட்டுமே அறிவான் என்பது பற்றி ஆயத்து ஏதேனும் உண்டா? அப்படியானால் அது என்ன ஆயத்து? மாஷா அல்லாஹ், சூப்பர் கேள்வி. 5 விஷயத்தை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான், வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னு ஆயத்து இருக்கான்னு கேட்குறாங்க. அப்படின்னு குர்ஆனில் ஆயத்து இருக்குது. எங்கே இருக்குது? சூரா லுக்மான். மாஷா, குர்ஆன் சொல்லிட்டு புகாரி எடுக்கிறேன், சரியா? குர்ஆனில் சூரா லுக்மான் 31. மாஷா அல்லாஹ், 31ல் கடைசி ஆயத்து. இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅ வ யுனஸில் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம். அல்லாஹ் சொல்கிறான், இது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், யாருக்கும் தெரியாது. ஒன்று எப்போ கியாமத்து வரும் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும். 2வது எப்போ மழை பெய்யும், எவ்வளவு பெய்யும் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். 3வது வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம், கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய புள்ள இருக்கு பற்றியலா, நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா, எவ்வளவு சம்பாதிக்கும், எப்போ மூத்தா போகும், என்ன அந்த பிள்ளையை பற்றி முழு விவரம் யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். 4வது வமா தத்ரி நஃப்ஸு மாதா தக்ஸிபு கதா, ஒரு நஃப்ஸு, ஒரு ஆத்மா நாளைக்கு என்ன சம்பாதிக்கும், எவ்வளவு சம்பாதிக்குங்கிறது யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். 5வது வமா தத்ரி நஃப்ஸும் பி ஐ அர்லின் தமூத்து, ஒரு உசுறு எந்த ஊரில் மௌத்தா போகும், எப்போ மௌத்தா போகும். இப்போ நம்ம இருக்கிறோம், எந்த ஊரில் மௌத்தா போகும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. எப்போ மௌத்தா போவோம், எந்த ஊரில் மௌத்தா போவோங்கிறது ரப்புக்கே வெளிச்சம் அப்படின்ட்டு இந்த 5 அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியுண்டு எங்கே இருக்குது? சூரா லுக்மான் 31ல் 34. மாஷா அல்லாஹ், 31ல் 34மா. வேற இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்வியா தாங்கச்சி? முதல்ல இந்த வர்றதா நிறைய இருக்குது, கொஞ்சம் முடிச்சுட்டு வர 10 நிமிஷம் கழிச்சு வர்றேன். சஹர் இஃப்தார் துவா இருக்கிறதா? சஹர் துவா என்ற நவைத்துவா துவா, இஃப்தார் துவா, அதாவது சஹருக்கு துவா இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. நோன்பு வச்சு துவா செய்வாங்கல்ல, என்ன கேட்பாங்க? நவைத்து சௌமகதின் அன் அதாயி ஃபரில் ரமலான ஹாதிஹி சனத்தி லில்லாஹி தாலா, தமிழ்லையும் சொல்லி தருவாங்க, அப்படிதானே? இந்த வருஷத்து ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை அதாவாக நாளை, இன்னைக்கு பிடிக்க கிடையாது, நாளைக்கு பிடிக்க, புரியுதா? நாளைக்கு பிடிக்க நியத்து வைக்கிறேன், நாளைக்கு பிடிக்க நாளைக்கு வச்சுக்கிறேங்க, இன்னைக்கு பிடிக்க இன்னைக்கு வைங்க, அதானே? அவ அதுவே தப்பு, புரியுதா? இப்போ ரசூல் இன்னும் சொல்ல போனால் இந்த நவைத்து சௌமகதின் அன் ஆதாயி ஃபரது ரமலான் நியத்து ரசூலுல்லாவுக்கே தெரியாது, புரியுதா? நம்ம யாரை ரசூலுல்லா என்று கலிமா சொல்லியிருக்கிறோமோ அந்த ரசூலுல்லாவுக்கே தெரியாத ஒரு துவாங்கிறது, நீயத்துங்கிறது இந்த அஜரத்தை சொல்லி தர்றாரு. இது தப்பு இல்லையா? நீயத்துனா நீங்க மனசுல நினைக்கிறதா நீயத், நீயத்து வைக்கிறது இல்லை, மனசுல நினைச்சிய பத்தியலா, இதான் நீயத். எனவே சஹருக்குரிய நீயத்துக்கு இல்லை, நீங்க மனசுல நீங்க எந்திரிச்சிய அன்னைக்கு போய் சாப்பிட்றிய, வேற நாளில் சாப்பிட மாட்டிய, நோம்புக்கா விட்டு சாப்பிட்றிய, சஹரு சாப்பிட்றியல்ல, இதுதான் என்ன நீயத்து. 1. 2 இஃப்தாருக்கு நீயத் தாங்கிறாங்க. என்ன? அல்லாஹும்ம லக்கசும்து வபிக ஆமன்து வாலைக தவக்கல்து வாலா ரிஸ்கிக அஃதருது ஃபதகப்பல் மின்னி. நான் கேட்குற ஏதாச்சும் ஒரு அஜரத்துமார்கள்ட்ட போய், அஜரத்து நான் அட்டை டு அட்டை குரானை படிச்சுட்டேன், ஹதீஸ் என்னைக்கு அடிச்சா கொட்டும், புரிஞ்சா? doror.net அப்படின்னு ஒன்று இருக்கு, doror.net அப்படின்னு இருக்கு. இது சவுதி அரசு அங்கீகரித்த ஒரு வெப்சைட்டு, ஹதீஸ் சம்மந்தப்பட்ட ஹதீஸில் எல்லா துறையும் இருக்கு. நீங்கள் கூகுள் எடுங்க, doror.net அடிக்க, புரிஞ்சா? அம்பிட்டு வர உனக்கு என்ன வேணும் கேட்காது, சரியா? மௌசு அத்துல் ஹதீசியா, எனக்கு ஹதீஸ் துறை தேவைப்படுகிறது, அடிங்க காட்டும். என்ன வார்த்தை, ஒரு வார்த்தையை போடுங்க, அந்த வார்த்தையை அடிங்க, தட்டுங்க, அம்புட்டு கொட்டும். நான் கேட்குறேன், நான் இவ்வளவு பேசுகிறேன்னு, நான் கிதாபெல்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கம்மி, எல்லாம் இந்த தான் வேலை செய்யுது. இதில் போவேன், கூகுளில் போவேன், அடிப்பேன், டோரரை அடித்து எனக்கு ஓரளவு தெரியும் எது இதில் எங்கெங்கே போட்டு சொல்லிட்டு, சரியா? அப்படித்தானே ஹதீஸை எடுப்பேன், அது எனக்கு ஈஸியாக இருக்கும், புரிஞ்சா? அப்போ நீங்கள் ரசூல்லாவை இப்படி சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம லக்கசும்து வபிக ஆமன்து அப்படி சொல்லி, ஹதீஸ் எங்கேயுமே இல்லையே.
அப்போ கேளுங்க, அஜரத்து குரான்லையும் இல்லை ஹதீஸ்லையும் இல்லையே, உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டு பாருங்க. அப்போ அதனால சஹருக்கும் அந்த துவாங்கிற மாதிரி இல்லை, இஃப்தாருக்கு என்ன இல்லை இல்லை பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள் ஹதீஸ் இருக்குது. வலது கையால் சாப்பிடுங்கள் ஹதீஸ் இருக்குது. எதை கொண்டு நோன்பு துறங்கள்? பேரித்தம்பலத்தால் நோன்பு துறங்கள் ஹதீஸ் இருக்குது. பேசாமல் இதை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அப்புறம் இல்லை என்றால் நீயத்து எப்படி வைக்க வேண்டும் அப்படி அவளே கேட்டாங்க. நீங்கள் இல்லைன்னு தான் சொல்ல போறீங்க, இல்லைன்னா எப்படி நீயத்து வைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க இல்லைன்னா நீங்கள் மனசில் நினச்சி இல்லைங்க, அதான் நீயத்து. அப்புறம் பிள்ளைகள் நலனுக்காக, கல்வி வேண்டி, திருமணம் மற்றும் ஆஃபியத்துக்காக 2 ரக்காத் தொழலாமா? தொழுவதாக இருந்தால் எப்படி நீயத்து செய்ய வேண்டும்? மேலும் அவர்களுக்காக குர்ஆன் ஓதலாமா என்று தெரிவிக்கும். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா. பிள்ளைங்களுடைய நலனுக்காக சரியா 2 ரக்காத் தொழுவலாமா? நலன், திருமணம், ஆஃபியத்து, வேலை வாய்ப்பு, இதுக்காக 2 ரக்காத் தொழுவலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக தொழுவுங்கள். இதான் ஹாஜத் நஃபிலுங்குவாங்கல்ல. உங்களுடைய ஹாஜத் நிறைவேறத்துக்காக நீங்கள் ஒரு ஹதீஸ் அப்படியே வரும், ஹாஜத் நிறைவேறுவதற்காக நீங்கள் போய் பரிபூர்ணமாக ஒது செய்யுங்கள். பரிபூர்ணமாக ஒது செய்துவிட்டு என்னென்ன ஹாஜத்து உங்களுக்கு தேவையோ அதை சரியா வச்சுக்கிட்டு நான் அல்லாஹ்வுக்கு தொழுவுறேன், தக்பீர் 2 ரக்காத் தொழுவுங்க. தொழுதுவிட்டு அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த துவாவை ஏற்றுக்கிறவான், ஹாஜத் நிறைவேற்றி வைப்பான். அப்படிலாம் இருக்குது. தொழுவுங்கள், அது கூடும். ஆனால் பிள்ளைகளுக்காக குர்ஆன் ஓதலாமான்னு கேட்குறாங்க. ஓதக்கூடாது. ஒழுங்காக அவங்க பிள்ளைய ஓத சொல்லுங்க. புரிஞ்சா? அந்த பிள்ளைக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளை என்ன செய்யுங்க? ஓத வைங்க. நீங்கள் பிள்ளைகளுக்காக ஓதாதீங்க. அப்புறம் நான் என் கணவனுக்காக அல்லாஹ்வின் திருப்தியை நாடி என்ன அலங்கரித்து கொள்கிறேன் தினமும். எனில் என் கணவர் என் முயற்சி, இது கொஞ்சம் படி சொல்லுங்க பாய், சின்ன சின்ன எழுத்தா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பாய். சரி பாவம் என்ன கேட்குறாங்கண்ணா, மாஷா அல்லாஹ் மாற்றி வச்சிடாதிய சொன்னது மாற்றி வச்சுருங்க. நான் இல்லை மாஷா அல்லாஹ், இதெல்லாம் பெரிய இபாதத்து, இதெல்லாம் பெரிய இபாதத்து. அல்லாஹ் அந்த தாய்க்கு சகோதரிக்கு அருள் புரியட்டும். நான் என்னுடைய கணவரை சந்தோஷப்படுத்துவதற்காக என்னை அலங்கரித்து கொள்கிறேன், அவர் என்னை கண்டுக்கிறதே இல்லையே, அதனை கேட்குறாங்க. புரியுது பாய், பாயிண்ட்டுக்கு மட்டும் வாங்க. சரியா? கண்டுக்கிறதே இல்லையே, அந்த நன்மையை அல்லாஹ் எனக்கு தருவானா அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை. ஒரு நம்முடைய மனைவி நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்கள அலங்கரிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம அவங்கள பார்க்கணும், ரசிக்கணும், நீ அழகாக இருக்கிறான்னு சொல்லணும். இதெல்லாம் மார்க்கத்தின் கடமை. ரசூலுல்லாவுடைய மனைவியே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணாங்க? அழகான மோதிரம் போட்டிருந்தாங்க. ரசூலுல்லா என்னம்மா ஆயிஷான்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், என்னை அலங்கரித்து கொண்டேன் நீங்கள் என்னை பார்ப்பதற்காக. சொன்னது யாரு? நம்முடைய உம்மா, நம்முடைய தாயார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயை பார்த்து ரசித்தாங்க. ஹதீஸ் இருக்குங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாவுடைய மனைவி, அழகான கழுத்தில் மாலை போட்டாங்க. போட்டு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. என்னம்மான்னு கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், நீங்கள் என்னை பார்த்து ரசிப்பதற்காக இந்த தங்க மாலையை போட்டேன் அப்படின்ட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசித்தார்கள். ஹதீஸ் இருக்கு. அவர்களுடைய மனைவியை அழகு என்று சொல்லுவது, ரசிப்பது நம்ம மேலே கட்டாயமான கடமை. ஒருத்தர் ரசிக்கலன்னு வைங்களேன், வேற மாதிரி வண்டி ரூட்டில் ஓடிக்கிட்டு அர்த்தம். அதான் எதார்த்தம். ஒரு ஆம்பளை பொம்பளைய பார்த்தே தீருவான், ரசித்தே தீருவான். அதான் எதார்த்தம். இல்லை நான் ரசிக்கலேன்னு சொன்னால் வேற எங்கேயோ ரசிப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. புரிஞ்சா? அதனால கண்டிப்பாக ரசிக்கணும். அது இபாதத்து, அது நன்மை அப்படிங்கிறத ஆண்களை புரிஞ்சுக்கிறணும். அவங்களுக்காக துவா செய்யணும். ஒருவேளை அவர் ரசிக்கலைன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கூலியை கண்டிப்பாக அல்லாஹ் தருவான். உங்களுக்கு தருவான். உங்களுக்கு அல்லாஹ் நன்மையும் தரட்டும். உங்கள் வீட்டுக்காருடைய அந்த மனசையும் நல்ல மனசாக மாற்றி வச்சு உங்கள் மேலே ஈர்ப்பை, உங்கள் மேலே அன்பு பாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. அல்லாஹ் ஏற்படுத்தட்டும்.
பூ வைத்து விட்டு தொழுகை ஏன் வரக்கூடாது? பூ வச்சுட்டு ஏன் பெண்கள் வந்து தலையில் பூ வச்சுக்கிட்டு ஏன் வரக்கூடாதுன்னு கேட்குறாங்க. பூ என்பது வந்து ஒரு ஈர்ப்பு, அப்படித்தானே? கமகமான் இருக்கு. ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு ஆணுக்கு ஒரு ஈர்ப்பு வரும், அது கெட்ட எண்ணமாக போய் முடிஞ்சு போயிடும். அதனால நீங்கள் வெளியே வர்றிய போறிய அப்படின்னு சொன்னால் கமகமன் மணக்கும். அது எத்தனையோ ஆம்பளை உங்களை கடந்து போவான். அந்த ஆம்பளைக்கு அந்த 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 பூ வாடனுக்கு பற்றியலா அதை வேற மாதிரி மூட கொண்டு போயிடும். அதனால செய்தா உள்ள வந்துடக்கூடாது பற்றியலா. அதனால நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் பூவாலேயே உங்களை அழகுபடுத்திக்கிறங்க, சரியா? அதெல்லாம் நன்மை. அந்த ரூமை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்களாக்க அம்புடையும் தூக்கி போட்டு நார்மலாக வாங்க. அந்த கமகமங்கிற மனமெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மனமெல்லாம் கணவனுக்காக மட்டுமே. புரிஞ்சா? ஒன்றும் பூ வைத்து விட்டு பள்ளிவாசலுக்கு தான் வரக்கூடாது. இல்லை பூ வைத்து விட்டு வீட்டில் கூட தொழக்கூடாதா? பள்ளிவாசலுக்கு தான் ஏமா பூ வச்சுட்டு வெளியே போவாதியம்மா, பூ வச்சுக்கிட்டு வெளியே போவாதிய, உங்கள் வீட்டுக்குள்ளே பூ வச்சுக்கிறங்க, ஓகே? அப்புறம் எல்லாம் பூவாக தான் வருது. விட்டு வீட்டில் கூட தொழுவக்கூடாதா? அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் பூ வச்சுக்கிறங்க, தொழுவுங்க, வெளியே வராதிய. பூ எனக்கு கூடாதா? பெண் பிள்ளைகள் முஸ்லிம் ஆன ஆண் மகனை விரும்பி திருமணம் செய்து கொள்ளலாமா? பெற்றோர்கள் அந்த திருமணத்தை செய்து வைத்தால், ஒரு புள்ள முஸ்லிமான பையனை விரும்பி கல்யாணம் முடிச்சுக்கலாமா அப்படி கேட்குறாங்க. இந்த விரும்பி கிரும்பிலாம் அப்புறம் வச்சுக்கிடுவோம். ஏன்னா அதான் எதார்த்தம். ஆம்பளைங்கள்லாம் ரொம்ப வில்லங்கமான ஆட்க, பெண்கள் விஷயத்தில் ஏமாத்திடுவாங்க. அதான் எதார்த்தம். ஏமா எந்த ஆம்பளையும் நம்பிடாதீங்க, ஆம்பளை தான். அதான் எதார்த்தம். புரிஞ்சா? ரொம்ப நான் நல்லவன், தாடி வந்து தொப்புளுக்கு கீழே இருந்தாலும் சரி, புரிஞ்சா? எந்த ஆம்பளையும் நம்பிடாதீங்க, ஆம்புல தான். அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால், நல்லவன் கெட்டவங்கிறது என்ன, சந்தர்ப்பம் கிடைக்கல, ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால் அப்பதான் அவன் யாருன்னு தெரியும். அதனால நீங்க எந்த ஆம்பளையும் நம்பிட வேண்டாம். அவங்க பெண்ணு அப்படி பேசும்போது பேசுவாங்க, அந்த கல்யாணம் முடிக்கணும்னா இப்படியாக்க ஹீரோ மாதிரி பேசுவாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வில்லத்தனம்லாம் தெரியும். அதனால போய் ஏமாந்துட வேண்டாம். அதனால தான் ரசூல்லா சொன்னாங்க, வலி இல்லாத நிக்காஹ் என்ன செல்லாது அப்படின்ட்டாங்க. அதனால நீங்க நல்ல மாப்பிள்ளைய பிள்ளைக்கு பாருங்க. உங்களை விட அந்த பிள்ளைக்கு தெரிய போதா? மற்றவங்களுக்கு தெரிய போகுது. நீங்க தான் அனுபவசாலி, தாய் தந்த, உங்களுக்கு ஜாஸ்தியாக தெரியும். நீங்க ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து ஒரு சாலிஹான மாப்பிள்ளைக்கு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுங்க. அதில் தான் ஹைர் இருக்கும், அதில் தான் பரக்கத்து இருக்கும், அதில் தான் இஸ்ஸத்தும் இருக்கும். இல்லைன்னா ஹைரு பரக்கத்தும் இருக்காது, உங்களுக்கு இஸ்ஸத்தும் இருக்காது. விரும்பிட்டாங்கள, அது தனியாக பார்த்துக்குருவோம், விஷயத்துக்கு வருவோம், சரியா? அப்புறம் சரி சரி ஓகே. நான் இதை முடிச்சுட்டு நான் ஆண்கள்கிட்ட கொஞ்சம் வந்துடுறேன். என்னது டோரர்? DORAR .net. ஓகே. ஆனால் சில ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது. சரி, இது தொழில் ரகசியம் அவதானே. இருந்தாலும் இந்த தொழில் வந்து அல்லாஹ்வுக்காக, மார்க்கத்துக்கு, சொர்க்கத்துக்கு தானே. நல்லா பாருங்க, நல்லா படிங்க. நீங்க படிக்க எனக்கு நன்மை என் அக்கௌண்ட்ல ஏறிக்கிட்டே இருக்கும், சரியா? அதுக்காக தான் சொல்லி தர்றேன். சரி, அடுத்த கேள்வி ஆண்களுக்கு வந்துடுறேன். இந்த இதை முடிச்சுட்டு அல் பக்கரா 36வது வசனம், ஷைத்தான் அவ்விருவரையும் படி சொல்லுங்க பாய். ஆமா, நம்மளை தான் சொல்றான். அதாவது சூரத்தில் பக்கராவில் 37வது ஆயத்து இருக்கு பத்தியலா? பக்கராவில் 37வது ஆயத்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா 36. கரெக்டு. நம்ம அம்மா வாப்பா சொர்க்கத்தில் இருந்தாங்கல்ல. அம்மா வாப்பா யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்கல்ல.
அந்த பழத்தை போய் சாப்பிட்டாங்கல்ல, சாப்பிட்டோன்னே ஃபஅஸல்லஹுமா ஷைத்தானு, ஷைத்தான் அவ்விருவர்களை மலிகெடுத்து விட்டான். ஃபஅஹ்ரஜஹுமா, அந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் வெளியேற்றி விட்டான். மிம்மா கானா ஃபீஹி, ரெண்டு பேரும் எங்கே இருந்தாங்களோ அந்த சொர்க்கத்திலிருந்து ரெண்டு பேரையும் அல்லாஹ் வெளியேற்றி விட்டான். வகுல்னா, நாம் சொன்னோம், அல்லாஹ் சொல்றான், நாம் அவர்களுக்கு சொன்னோம், இஹ்பிது, என்ன அர்த்தம்? வெளியேறுங்கள், சரியா, வெளியேறுங்கள், இறங்கி விடுங்கள் என்று சொன்னோம். பாலுக்கும் லி பாலின் அது, உங்களில் சிலர் எதிரி, சிலரோடு எதிரிகளாக இருப்பீர்கள். உங்க பிள்ளைங்க எல்லாம் பாத்தியலாக்க ஒருத்தன் ஒருத்தருக்கு யாரா தான் இருப்பான், எதிரியா இருப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பி விட்டுட்டான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அதனால தான் இன்னைக்கு அண்ணனோடு எதிரி, தம்பியோடு எதிரி, அக்காவோடு எதிரி, தங்கச்சியோடு எதிரி, எந்த அளவுக்கு சொன்னா அவங்க பெத்த பிள்ளைங்கள்லயே ரெண்டு ஆம்பளை பிள்ளையில அண்ணங்காரர் வந்து ஷைத்தானா இருந்தார். அந்த அண்ணங்கார ஷைத்தான் தம்பிக்காரரை என்ன பண்ணாரு, கொலையே செஞ்சாரு அப்படின்னு குர்ஆன் பேசுகிறது. அப்ப இதை வந்து ஆதம் நபியுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி இருப்பாங்க. பிள்ளைகள்டா எல்லா பிள்ளைகளும் கிடையாது. எந்த பிள்ளைகள்? இரையச்சமில்லாத பிள்ளைகள், இரையச்சமில்லாத பிள்ளைகள் இப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறது. ஓகே, ஆண்களுடைய கேள்வி இப்போ கேட்டு வர ப்ளீஸ் ப்ளீஸ் கேளுங்க பாய். எது விஷயத்தில் பாய்? அதாவது நான் தெளிவாக இந்த இகாமத்து விஷயத்திலையும் கையை உயர்த்துகின்ற விஷயத்திலையும் ஹதீஸை நான் பக்காவாக சொல்லிட்டேன். இதில் வந்து செய்ய மாட்டுக்கிறாங்க, இது ரெண்டு பேர் மேலேயும் பாவம். அந்த பள்ளியின் நிர்வாகிகளும் பாவிகளே, குற்றவாளிகளே. அதைவிட முதல் பாவி, முதல் குற்றவாளி அந்த பள்ளியின் இமாம் அஜரத். ஏன்னா நிர்வாகத்தை பொறுத்தவரை அவங்களுக்கெல்லாம் பெருசாக மார்க்கம் தெரிய போகிறது இல்லை. அவங்க பிஸ்னஸ் போக்குவரத்து அதில் ஓடிக்கிட்டு இருக்க போகிறாங்க. மார்க்கத்தை யார் தான் சொல்லணும்? அஜரத் தான் சொல்லணும். அஜரத்து வந்து அந்த ஹதீஸை எடுத்து இந்த பாருங்க, ரசூல்லா சொல்லிருக்கிறாங்க, நம்ம வந்து இமாம் அபு ஹனீஃபாவை ரசூல்லாவை ஏற்றுக்கோ, பெரிய இமாம் அதில் மாட்டுக்கட்டு கிடையாது, அவங்களும் தப்பாக சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கதாங்க செய்யுது. ரசூல்லா சொல்லிட்டாங்கன்னு பக்கா ஹதீஸ் இருக்கும்போது அதான ஏற்றுக்கிறணும் அப்படின்னு அஜரத்து சொன்னால் நிர்வாகம் ஏற்றுக்கிற போகுது. புரிஞ்சா? அதனால முதல்ல அஜரத்து தப்பு பண்ணுறாரு, ரெண்டாவது நிர்வாகமும் தப்பு பண்ணுது, ரெண்டு வரும் தப்பு பண்ணுறாங்க. ஓகே கோய்ஸ். இந்த உட்காருங்கத்தா. ஆமாம், அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கிருவோமே, சரியா? நம்ம ஆமாம் ஆமாம், எது அதாவது தாவா செய்கிறது வந்து ரொம்ப மென்மையாக நீங்கள் பேசுங்கள், மென்மையாக நீங்கள் தாவா செய்யுங்கள். அதான் இது இது. அதனால் வந்து எதை சொல்லணும், எப்படி சொல்லணும், இப்படி பேசுகிறமாக்க மக்கள் எஸ்ஸீரு வலாத்து அசீருன்ற சொல்ல சேர்த்து சொல்கிறாங்க. அழகாக சொல்லுங்கள், மென்மையாக பேசுங்கள், சபையறிஞ்சி பேசுங்கள், நாகரிகமாக பேசுங்கள். எல்லாம் ஹதீஸ். ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது, அப்படியே சேர்த்து வச்சு தான் பேசணும், சரியா? ஹயர். வேற எங்கிட்ட யாரோ கேட்டார, இங்கிட்ட இந்த வர உங்க அப்படி வச்சுக்கிறோம். இந்த முன்னால் கேட்டவங்களை முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் தம்பி, அதுக்கப்புறம் தம்பி. சொல்லுங்கத்தா. ரசூல்லா அப்படி செஞ்சாங்க. யதார்த்தா என்ன கேள்வி கேட்டு முடிச்சிட்டேலா? ஹயர் தம்பி, இந்த இந்த வர்றந்தா நான் ஆரம்பிக்கவே இல்லை பதில். ஓகே, தம்பி என்ன கேட்குறாப்புலன்னா, லுகருக்கு முன்னு சுனத்து இருக்கு பத்தியாலா, ரசூல் சாசல் 4 ரக்கா தொழுதாங்கன்னு இருக்கு பத்தியாலா, அது ஏன் 2 ரக்காத்தா தொழுவணும், லுகர் மாதிரியே 4 ரக்காத்தை ஒன்றா தொழுதுடலாமே அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல் சாசலம் தெளிவாக சொல்லிருக்கிறாங்க, சலாத்துல் லைலி வன்னஹாரி மசனா மசனா. இரவு தொழுகையாக இருந்தாலும் சரி, பகல் தொழுகையாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான தொழுகைகள், நஃபீலான தொழுகைகளை 2 தொழுவுங்கள். 2 தொழுது சலாம் கொடுத்துருங்க, அப்புறம் 2 தொழுவுங்க. ரசூல்லா சொல்லிட்டாங்க, நம்ம ஏற்றுட்டு அமல் செஞ்சுட்டு போகிறோம், சரியா? ஓகே, உங்களுக்கு எதுவும் கேள்வி இருக்கா?
ஆ ஆ நல்ல கேள்வி, மாஷா அல்லா. இப்போ சஹோர் 4 ரக்காத் தொழுவறதுக்கு நினைச்சாரு, 2 ரக்காத்தை முடிச்ச உடனேயுமே லுஹர் இகாம சொல்லிட்டாங்க. அப்போ என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாரு. மோயினால் சட்டையை பிடிச்சி நிப்பாட்டி, நில்லுங்க நான் 2 ரக்காத் தொழுதுக்கிறேன் அப்படியா சொல்ல முடியும்? நீங்கள் இவ்வளவு அக்கறை உள்ளவங்க சீக்கிரமாக ஒழுங்காக வந்திருக்கணும். உங்களுக்கு தான் டைம் போர்டே போட்டிருக்கலாம் பாய், சரியா? டக்குன்னு அவர் காம சொன்னாரா, போர்டில் 1 மணிக்கு காமத்து போட்டிருப்பாரு. நீங்கள் ஏன் 12:55 வந்தீங்க? 12:45 வந்திருக்க வேண்டியதானே? ஆனால் 2 ரக்காத் உங்களுக்கு கிடச்சிச்சு. காமத்து சொல்லிட்டா ஹலாஸ், வேற சுன்னா தொழுகைலாம் கிடையாது. நேராக போய் ஃபர்ல போய் ஜாயின்ட் ஆகிருக்கணும். ஓகே, வர 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 நீங்களா இங்கே ஒரு பையன் கேட்டாப்ல. சொல்லுங்கத்தா. மாஷா அல்லா, மாஷா அல்லா, ஜஸாக் அல்லா ஹைரா, பாரக் அல்லா ஃபீக்கும். சூப்பர் கேள்வி. என்ன கேட்குறாப்புலனா, சொத்துரிமையில் வாப்பாவுக்கு முன்னால் பிள்ளை மகன் வஃபாத்தாகிவிட்டால் அவங்களுடைய பிள்ளைக்கு பேர பிள்ளைக்கு சொத்து கிடைக்காதா? புரிஞ்சா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் யார் நிறைய சொத்து பத்து வச்சுக்கிறாங்களோ அது மாதிரி ஆட்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நம்மெல்லாம் சாதா சீதா ஆதுமி இருந்தாலும் கேட்டுட்டாங்கல்ல, கேட்டதுக்காக நான் பதில் சொல்லிடுறேன். தம்பி கேட்குறாப்புல, உதாரணமாக ஒரு வாப்பா அப்துல்லான்னு வைங்க. வாப்பா பேர் என்ன? அப்துல்லா. அப்துல்லாவுக்கு 3 ஆம்பளை பிள்ளை பிறந்தாங்க. 3 விட்டுருவோம், 2 வச்சுக்கிடுவோம் ஈஸியாக மனசில் வர்றதுக்கு. அப்துல்லா விட்டுருங்க, அபூபக்கர் சித்திக் வச்சுக்கிடுவோம். அப்துல்லா வச்சுக்கிடுவோமா? சரியா? வாப்பா அப்துல்லா பாய், வாப்பா அப்துல்லா. 2 மகன் பிறந்தாங்க. மூத்த பையன் பேர் அபூபக்கர், 2வது பையன் பேர் உமர். 2 பேருக்கும் கல்யாணம் முடிச்சு அவங்களும் புள்ள பெற்றுட்டாங்க. சரியா? அது வர வாப்பா அப்துல்லா மூத்தா போகல. புரிஞ்சா? அப்புறம் 2வது பையன் உமர் இருந்தார்ல, இந்த உமர் மூத்தா போயிட்டாரு. யார் இருக்கும்போது? வாப்பா அப்துல்லா இருக்கும்போது. ஃபைன், புரியுதா? வாப்பா அப்துல்லா இருக்கும்போது 2வது பையனோ 1வது பையனோ ஏதோ ஒரு பையனா ஆயிட்டாரு, மூத்தா போயிட்டாரு. ஆனால் மூத்தா போன அந்த பையனுக்கு, அந்த உமருக்கு, அவருக்கு புள்ள இருக்குது. புரியுச்சா? அப்போ அந்த வாப்பா அப்துல்லாவுக்கு அவர் பேர பிள்ளையாகிடுவார். இப்போ சொத்து வாப்பா ஹயாத்தா இருக்கிறனால சொத்தை பிரிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ வாப்பா மூத்தா போன பிறகு இந்த சொத்தை பிரிக்கிறாங்கல்ல, சொத்தை பிரிக்கும் போது அந்த பேர பையன் இருக்கிறாங்கல்ல, அந்த பேர பையனுக்கு சொத்தை கொடுப்பதா கொடுக்காமல் இருப்பதா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரே சொல்லுங்க பார்க்குறேன், கொடுக்கணுமா கூடாதா? அவர் மூத்தாக்கிற வேண்டியதான். சரியா? அதாவது வர்றேன். அதாவது இப்போ சொத்துரிமையை எப்படி பிரிப்பாங்கன்னு சொன்னால், யார் ரொம்ப நெருக்கமோ அவருக்கு தான் சொத்து, யார் நெருக்கம் குறைவோ அவருக்கு சொத்து கிடையாது. இப்போ தந்தை வஃபாத் ஆயிட்டாரு, மகனும் இருக்கிறாரு, இன்னொருத்தருக்கு பிறந்த இன்னொரு மகனுக்கு பிறந்த பேர பிள்ளையும் இருக்கிறாரு. இவருக்கு மகன் நெருக்கமா பேரன் நெருக்கமா? மகன் தான் நெருக்கம். புரிஞ்சா? அதனால இந்த நெருக்கமான மகன் இருக்கிறார்ல, இந்த நெருக்கமான மகன் இருக்கிறனால அந்த பேர பிள்ளைக்கு சொத்து என்ன செய்யாது? நேரடியாக கிடைக்காது. அதே சமயத்தில் சும்மா கிடைக்கான்னு மட்டும் சொல்லக்கூடாது. அதே சமயத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த வாப்பா இருக்கிறார்ல அப்துல்லா, அவர் பையன் மூத்தா போனோனையுமே, நம்ம பையன் மூத்தா போயிட்டான், நம்ம மருமகள் மாப்பிள்ளை இல்லாமல் போயிடுச்சு, பேர புள்ள வாப்பா இல்லாமல் எத்தியமா போயிடுச்சு அப்படிங்கும் போது உடனே வசியத்து பண்ணணும். உடனே என்ன செய்யணும்? வசியத்து பண்ணணும். அதை குரான்ல சூரத்துல் பக்கராவுடைய 180வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், குத்திப அலைக்கும் இதா ஹலர அஹதகுமுல் மௌத்து இன் தரக்க ஹைரனில் வசியத்து லில் வாலிதைனி வல் அக்ரபீன பில் மாரூஃப் ஹக்கன் அலல் முத்தகீன். இப்படி உங்களுடைய இந்த நெருங்கிய வாரிசுகள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டால் இருக்கிறவங்க என்ன செய்யட்டும்? வசியத்து பண்ணட்டும். இப்போ மகன் மூத்தா போயிட்டாரா,
மகன் மௌத்தா போயிட்டா இவருக்கு வாப்பாவுக்கு தெரியுமில்ல, பேரா பிள்ளைக்கு வந்து சொத்து போகான்னு சொல்லிட்டு, அப்போ அல்லாஹ் ஒரு டோர் அடைச்சிட்டான். ஒரு டோரை அடைச்சிப்புட்டு வசியத்துங்கிற டோர் அல்லாஹ் என்ன செய்கிறான், திறக்கிறான். இந்த வசியத்துக்கிற டோரை அல்லாஹ் திறந்து அல்லாஹ் சொல்லிட்டான், 1/3 வரை எழுதி வச்சுக்கிறங்க. டைரக்டாக கிடைச்சா கூட கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும், சரியா? இது வந்து 1/3 கிடைச்சி போயிடும். ஆனால் வசியத்துக்கிற டோரை எல்லாம் ஓப்பன் பண்ணி வாப்பா சொல்லு, இந்த மாதிரி பையன் மூத்தா போயிட்டாரு, என் சொத்தை நான் வசியத்து பண்ணுறேன், 1/3 என் பேர பிள்ளையை கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்லிடணும். மௌத்தா போன பிறகு முதல்ல அந்த வசியத்து பிரகாரம் சொத்தில் 1/3 அந்த பேரப்பிள்ளை, எத்தியமான பேரப்பிள்ளை இருக்குது பற்றியலா, அந்த பேரப்பிள்ளையை கொடுத்து போட்டு மிச்சம் 3/2 இருக்குது பற்றியலா, அதை பிள்ளைங்க முறையாக பிரிச்சுக்கிறான். புரிஞ்சா தம்பி? கேள்வி கேட்ட தம்பி எங்க? ஓகே, மியா மியா கோய்ஸ். நான் தான் இது ஜும்மாவிலே பேசினேண்ணே. கல்யாணத்தில் வந்து பெண் வீட்டாருடைய விருந்து போடுறாங்க, அந்த கல்யாணத்துக்கு போகலாமா, அந்த சாப்பாட்டை சாப்பிட்லாமா? நம்மள பேசணும் அப்படின்ற சகோதரர் கேட்டுக்கிறாரு. அதாவது நம்ம மார்க்கம் தெளிவான மார்க்கம், சரியா? ரசூல்லா சொல்ற, இது முஸ்லீமில் வந்து 78வது ஹதீஸ் நினைக்கிறேன். 78வது ஹதீஸ் சொல்லுது, ஒரு தவறை நீங்கள் கண்களால் பார்த்தால் முடிந்தால் கைகளால் தடுங்கள், இல்லாவிட்டால் வாய்களால் சொல்லி தடுங்கள், அதுவும் முடியாவிட்டால் மனசால் வெறுத்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். இதுதான் ஈமானிய பலவீனமான நிலை அப்படின்னு ஹதீஸ் இருக்குது, சரியா? இப்போ கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை சோறு போடணுமா, பொண்ணு வீட்டில் சோறு கேட்கணுமா? வலிமா தானே, மாப்பிள்ளை தான் கொடுக்கணும், அதனால் சட்டம். அப்போ உல்டாவாக பண்ணுறாருல, சட்டத்துக்கு மாற்றம் தானே, இது தப்பு, இது ஹராம். இந்த பொண்ணு வீட்டில் சாப்பாடு கேட்குறாங்க பற்றியலா, சாப்பாடு வாங்குறாங்க பற்றியலா, அது என்னது? ஹராம். அப்போ ஒரு ஹராமான குடும்பம், ஹராமான சாப்பாடு. அப்போ ஒரு ஹராம் நடக்கும்போது நம்ம எப்படி போகிறது? ரசூல்லா சொல்லிட்டாங்க, தப்பா ஒன்று நீங்கள் போனால் கேட்டான் பற்றியலா உங்க செவுலில் வைங்க, ஏன்டா இந்த மாதிரி பொண்ணு வீட்டில் கேட்டா அப்படின்ட்டு. அல்லது சக்தி இருந்தால் உங்கள் பையன் கேட்டாவீங்கள, உங்கள் பையன் கேட்டது வேலையை பாருங்கள், மற்றவளை பார்த்துடாதீங்க, புரிஞ்சா? அல்லது வாயில் சொல்ல முடியும்னு சொன்னால், ஏப்பா இது தப்புப்பா, பாவம்பா, ஹராம்பா, அப்படி சாப்பிடு அப்படி சொல்லுங்க. அப்படியும் சொல்ல முடியாதுன்னு சொன்னால் பேசாமல் உங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிடுங்க, புரிஞ்சா? அது நீங்கள் போனீங்கன்னு வைங்களேன், அதை நீங்கள் அங்கீகரித்ததாக ஆகிவிடும். ஓ, இவரே வந்துட்டார், இவரே சாப்பிட்றாரு, அப்போ நம்மளும் போகலாம் அப்படின்னு எல்லாரும் போயிடுவாங்க. இந்த குற்றத்தை தடுக்கவே முடியாது. அப்போ இந்த குற்றத்தை தடுக்கிறதுக்காக ரசூல்லா சொன்னாங்க, நீ போய் சாப்பிட்டு அங்கீகாரம் கொடுத்துடாத, சாப்பிடாம புறக்கணி. நீ புறக்கணிச்சாக்க ஒரு கட்டத்தில் உனக்காக அவன் திருந்துவான், நாளைக்கு அந்த திருத்தம் அல்லாவுக்காக மாறும், புரிஞ்சா? அப்படின்னு இருக்கிறாங்க. அப்புறம் ஜனாசாவை வீட்டிலிருந்து எடுத்து சென்ற பின் வீட்டில் உள்ள பெண்கள் மற்றும் உறவினர்கள் பெண்கள் வீட்டில் இருந்து கொண்டு ஜனாசா தொழுகை தொழுவலாமா? அது ஜனாசா வீட்டை விட்டு எடுத்துட்டாங்களாம், எடுத்துட்ட பிறகுன்னு கேட்குறாங்கம்மா. ஜனாசாவை வீட்டிலிருந்து எடுத்து சென்ற பின் வச்சுங்க பாய். ஜனாசா தொழுகை வந்து பெண்கள் தொழுவலாம், ஜனாசா தொழுகை பெண்கள் தொழுவலாம், மார்க்கத்தில் உண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே தொழுதாங்க அப்படிலாம் ஹதீஸ் இருக்குது. ஆனால் ஜனாசா தொழுகும் போது ஜனாசா என்ன செய்யணும்? வீட்டில் இருக்கணும். ஜனாசா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், பள்ளிவாசலை தூக்கிட்டு வந்து நம்ம தொழு வைக்கிறோம். ஆனால் ஒரு ஜனாசாவுக்கு பல ஜனாசா தொழு வச்சுக்கலாம், ஹதீஸில் இருக்க ஆதாரம். ரசூல்லாவுக்கே சுமார் 50 ஜனாசா தொழு வச்சாங்க, அப்படிலாம் இருக்குது. அப்போ நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டில் வச்சு, நீங்கள் பெண்களா அந்த சொந்த பந்தம் எல்லாருக்கும் பற்றியெல்லாம் வச்சு, ஏதாச்சும் உங்களுடைய சொந்தக்கார ஒரு ஆம்பளை என்ன செய்யுங்க, தொழு வைக்க சொல்லுங்க. வீட்டில் பெண்கள் என்ன செய்யட்டும், சாரிம்மா, வீட்டில் பெண்கள்லாம் வந்து தொழுவட்டும், சரியா? வீட்டில் பெண்கள்லாம் தொழுதுட்ட பிறகு அப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த ஜனாசாவை தூக்கிட்டு போங்க, பள்ளிக்கணுங்கன்னு வைங்க, ஆண்கள்லாம் தொழுவ போகிறாங்க. இப்படி நீங்கள் செஞ்சுக்கிறங்க. ஜனாசாவை வைத்து கொண்டு பெண்கள் ஜனாசா தொழுகையை தொழ வேண்டுமே தவிர, தூக்கிட்டு போன பிறகு தொழுவுறாங்க பற்றி கேட்குறாங்க பற்றியெல்லாம் அப்படி மார்க்கத்தில் இல்லை, அப்படி செய்யக்கூடாது. நம்மளே வா ஏன்
அடுத்த அப்புறம் ஒரே ஆளை 2-3 தடவை ஜனாசா தொழுதுக்கலாமான்னு கேட்குறாங்க. நியாயமான காரணம் இருந்தால் தொழுது கொள்ளலாம், சும்மா போய் தொழுவக்கூடாது. இப்போ ஒரு இமாம் வீட்டில் தொழு வைக்கணும், வேறு யாருக்கும் அந்த ஜனாசா தொழுகையெல்லாம் ஓதக்கூடிய துவா தெரியாது, அதான யதார்த்தம், தெரியாது. அப்போ என்ன செய்வாங்க, அவர்கிட்ட இப்போ என்னையே வைங்களேன், நான் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போனேன், திருச்சியில் தான், ஒருத்தர் மூத்தா போயிட்டார். என்னையை தான் எங்கள் சொந்தக்கார வீட்டில் அந்த பெண்கள்லாம் தொழு வைக்கிறதுக்கு என்னையை தான் தொழு வைக்க சொன்னாங்க. நான் போய் தொழு வச்சேன். அந்த வீட்டில் பெண்களாக இருந்தாங்க. அப்புறம் ஏர்போர்ட்டில் ஒரு பள்ளியாசை கொண்டு போகிறாங்க. அங்கேயும் பார்த்தியலாக்க அவங்க கொஞ்சம் செல்வாக்கு உள்ளவங்க என்னையை தொழு வைக்க சொன்னாங்க. அப்போ அவங்க எல்லாம் அஜரத்து நிர்வாகம் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ நான் தான் என்ன செஞ்சேன், வீட்லேயும் நான் தான் தொழு வச்சேன், பள்ளிவாசல் நான் தான் தொழு வச்சேன், தப்பு இல்லை. இது மாதிரி நியாயமான காரணம் இருந்தால் தொழுது கொள்ளலாம், தொழு வைத்துக் கொள்ளலாம். சரியா? இந்த வாரம் அந்த ஃபர்ஸ்ட் பாரு, இப்போ கொஞ்சம் லேட்டாக சிராஜ் பாய்க்கெல்லாம் லேட்டுன்னு மக்கள் இருக்கிறாங்க. ஏன் ஒரு ஆம்பளை அப்படி பண்ண வேண்டாம், நான் அறிஞ்ச அப்படி அதுக்கு தலீல் இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்புறம் குனு துவாவில் கையை ஏந்தி துவா கேட்பது கூடுமா? குனுத்தில் வந்து கையை தூக்கி கேட்குறோம் பார்த்தியலா, அதுக்கு பார்த்தியலாக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனூத் ஓதினார்கள் அப்படின்னு இருக்குது, ஓத சொன்னார்கள் ஹதீஸ் இருக்கு. கையை ஏந்தினாங்களா ஏந்தலையாங்கிறத பற்றி ஹதீஸ் இல்லை. ஆனால் சஹாபாக்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள், உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அது மாதிரியான பெரிய பெரிய இமாம்கள், தாபிஈன்கள், முஹத்திதுகள், இமாம்கள், அவங்களாம் என்ன பண்ணாங்க, கைகளை ஏந்தி குனுத்து ஓதினார்கள் அப்படின்னு இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் சஹாபாக்கள் விஷயமா சொல்லுவான். சூரத்து தௌபா 9வது சூறாவுடைய 100வது ஆயத்து, சஹாபாக்கள் முஹாஜிர் அன்சாரிகள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் செய்த நல்லவற்றை நீங்கள் பின்பற்றுங்கள். சஹாபாக்கள் செய்த நல்லவற்றை நீங்கள் பின்பற்றுங்கள். சஹாபாக்கள் செஞ்ச நல்லதை யாரு ஃபாலோ பண்றாங்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொள்வான், அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. தௌபாவுடைய 100வது ஆயத். சூரத்து நிசாவுடைய 115வது ஆயத்தை பார்த்தியாலாக்க, யார் சஹாபாக்கள் விஷயத்தில் அந்த அவங்க செஞ்ச நல்லதை பின்பற்றவில்லையோ அவர்களை அதே வழியில் அல்லாஹ் விட்டு நாளைய மறுமையில் நரகத்தில் தள்ளிவிடுவான் அப்படின்னு இருக்குது. சரியா? அதனால பெரிய பெரிய சஹாபாக்கெல்லாம் கையேந்துனாங்க அப்படின்னு இருக்குது. நான் கேட்குறேன், இவங்க ரசூல்லா நேரடியாக பார்த்துருப்பாங்கல்ல, பார்த்தானே செய்வாங்க, அதை வச்சு பெரும்பான்மையான மக்கள் கையேந்துறாங்க. சில பேர் இல்லை, டைரக்டாக ஹதீஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. ரைட், அது அவங்க விருப்பம். இது கருத்து வேறுபாடு உள்ள ஒரு சட்டம் தான். ஆனால் பெரும்பான்மையான இமாம்கள், முஹத்திதுகள் கையை தூக்குனாங்க, ஏந்துனாங்க, அப்படி தான் இருக்குது. வேணா நாளைக்கு வேணா யார் யாரெல்லாம் ஏந்துனாங்க லிஸ்ட் இன்ஸ்டாலா பார்த்து உங்களுக்கு 25ல் இந்த கையை தூக்குறதுக்கு சொன்ன பற்றியெல்லாம், சரியா? அது மாதிரி அடுத்து 25ல் குனுத்துக்கு கையை ஏந்துறதுக்கு இன்ஷா அல்லாஹ் கொண்டு வரேன் தலீல். இன்ஷா அல்லாஹ் வரேன். நீங்கள் தாத்தா கரெக்ட். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. சகோதரர் என்ன கேட்குறான்னு சொன்னால், இந்த குனுத்தை ஒட்டிய சூப்பராக கேட்டார். கரெக்டாக நான் சொன்ன பதிலுக்கும் அவர் கேட்ட கேள்விக்கும் பக்காவாக இருக்குது. நான் குனுத்தில் சொல்லிட்டேன்னா, இப்போ ஜனாசா தொழுகையில் நம்ம வந்து 7 தக்பீர் சொல்லுவோம். சும்மா பார்த்துக்கிட்டேன் தூங்குறியெல்லாம் கேட்குறியான்னு சொல்லிட்டு, சரியா? ஜனாசா தொழுகையில் நம்ம 4 தக்பீர் சொல்லுவோம். 4 தக்பீரில் முதல் தக்பீருக்கு பிறகு என்ன ஓதுவோம்? அல்ஹம்து சூரா. 2வது தக்பீருக்கு பிறகு சலவாத்து. 3வது தக்பீருக்கு பிறகு மையத்துக்காக கேட்கக்கூடிய துவா. 4வது தக்பீருக்கு பிறகு அதே துவாவை கேட்டுவிட்டு சலாம் சொல்லுங்கள், அல்லது கேட்காம, 2க்கு ஹதீஸ் இருக்குது. ஓகே, இது தொழக்கூடிய முறை. இல்லை சகோதரர் கேட்குற மாதிரி ஒவ்வொரு தக்பீருக்கும் கையை உயர்த்த வேண்டுமா அல்லது கட்டிக்கிட்டே தக்பீர் சொல்லிக்கலாமா, இது கேள்வி. இந்த குனுத்தும் விஷயமாக தான் அதுக்கும் இருக்குது.
ரசூல்லா கையை உயர்த்தினாங்க என்றும் இல்லை, கையை உயர்த்தவில்லை என்றும் இல்லை. ஆனால் ஆனால் சஹாபாக்கள் கைகளை உயர்த்தினார்கள். புரிஞ்சாத்தா? சஹாபாக்கள் கைகளை உயர்த்தினார்கள் அப்படின்னு பக்காவான வரலாறு இருக்குது. குர்ஆன்ல சஹாபாக்கள் செய்த நல்லவற்றை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். தௌபா 9வது சூராவுடைய 100வது ஆயத்து. நிசாவுடைய 115வது ஆயத்தில் சஹாபாக்குடைய வழியை யார் பின்பற்றவில்லையோ அவர்களை அப்படியே விட்டுவிட்டு நாளை மறுமையில் நரகத்தில் தள்ளிவிடுவோம் அப்படின்னு இருக்குது. அப்ப எது நமக்கு அஃதல், எது மிகச் சிறந்தது? கைகளை உயர்த்தி பண்ணுவது மிகச் சிறந்தது. சரி, ஓகே. அடுத்தது வர முந்தி நிறைய இதுக்கு மக்கள் இருக்கிறாங்க. சிராஜ் பாய், பாய் என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தோம், சரியா? தராவிக்கு வர்றோம், தராவிக்கு வந்து ஆரம்பிச்சாச்சு, 1 ரக்காத்து 2 ரக்காத்து ஓடிக்கிட்டு இருக்குது, நம்ம இஷா தொழுவலை. அப்போ சில பேர் தனியாக இஷா தொழுது புட்டு தராவியில் ஜாயிண்ட் ஆகுறாங்களாம். அப்படிலாம் ஜாயிண்ட் ஆகக்கூடாது. பள்ளிவாசலில் ஒரு ஜமாத்து நடக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? அந்த ஜமாத்தில் போய் சேர்ந்துக்கிறணும். உங்கள் நீயத்துக்குரிய கூலி உங்களுக்கு, அவர் நீயத்துக்குரிய கூலி அவருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் இஷா தொழில இஷாவுக்கு பிறகு தான் தராவி தொழுவணும். அப்போ உங்கள் நீயத்து எதுவாக இருக்கணும்? இஷாங்கிற நீயத்தில் அவரோடு ஜாயிண்ட் ஆகிருங்க. ஜாயிண்ட் ஆகி நீங்கள் 2 ரக்காத் தொழுதுருவீங்க. அவர் சலாம் கொடுத்து முடிச்சிருவார். முடித்த உடனேயுமே உங்களுக்கு இன்னும் 2 ரக்காத்து பாக்கி இருக்குல்ல, அதை என்ன செய்யுங்க? எந்திரிச்சு தொழுவுங்க. இதுதான் கரெக்டே தவிர ஒரு ஜமாத்து ஓடிக்கிட்டு இருக்கும் போது தனியாக போய் நின்று தொழுவது வந்து ஹிலாஃபு சுன்னாவுக்கு மாற்றம். சரியா? ஷேக் பாயுடைய கேள்விக்கு பிறகு பெண்களுடைய கேள்வி தாங்க ஜி. கேளுங்க ஜி. ம் 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 ஓகே. ஏதாச்சும் ஒன்று மட்டும் கேளுங்க. அதாவது ஷேக் பாய் வர்ற பாய் சொல்கிறார் முன்னால், சரியா? முன்னால் அவங்க சொல்லி கொடுத்தாங்களாம். எப்போ எந்த சூறா ஓதணும்? சுபுஹுக்கு பிறகு டெய்லி சுபுஹுக்கு பிறகு யாசின் ஓதுங்கள் என்றும், லுகருக்கு பிறகு வாக்கியா. தம்பி அப்படி அனுப்போம். சரி, இப்படி ஒவ்வொரு டயத்தில் ஒவ்வொரு சூறாவா? சரியா? இப்படிலாம் இல்லை ஜி, இப்படிலாம் ஹதீஸ்ல இல்லை. என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் சுபு தொழுகைக்கு பிறகு இந்த காலை மாலை அதுக்கார்கள் ஓரியல்ல, அதில் வந்து இந்த முஅவ்விதாத் இருக்கிற இஹ்லாஸு ஃபலக்கு நாசு அதை ஓதுங்கள் அப்படின்னு இருக்குது. மாலையிலும் அதை நீங்கள் அப்படியே ஓதுங்கள் அப்படின்னு இருக்குது. தொழுகைக்கு பிறகு அந்த ஃபர்லு தொழுகைக்கு பிறகு நாசு ஃபலக்கு இதை ஒரு முறை ஓதுங்கள் அப்படின்னு இருக்குது. தூங்குறதுக்கு முன்னால், இஷாவுக்கு பிறகு இல்லை, தூங்குறதுக்கு முன்னால் சூரத்துல் முல்கை ஓதுங்கள். அல்லாஹ் கபருடைய அதாபை விட்டு பாதுகாப்பான். யாரை கபருடைய அதாபை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து விட்டானோ அவரை நரகத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். அந்த சூரா நாளை மறுமையில் அவருக்கு அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு பண்ணும், அவரை அல்லாஹ் மன்னிக்கும் வரை அப்படின்னு இருக்குது. இது மட்டும் பக்கா. அதனால் நீ தூங்குறதுக்கு முன்னால் சூரத்துல் முல்கை ஓதிவிட்டு இன்ஷா அல்லாஹ் தூங்குங்கள். பக்கா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே. வேற நான் அந்த இந்த அந்த ஒரு 5 நிமிஷம் டைம் தெரியல, ஒரு 5 நிமிஷமா ப்ளீஸ், ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் அப்படி வந்துடுவேன். பெண்கள்
தாங்கள் பிள்ளைகள் சகோதரிகளுக்கு இமாமத்து செய்து தொலை வைக்கலாமா? சரியா? பெண்கள் அவங்களாம் வீட்டில் ஜமாத்து போட்டு தொழு வச்சுக்கலாமா அப்படி கேட்குறாங்க. தொழு வச்சுக்கலாம், அனுமதி இருக்குது. ரைட்டு. அந்த ஹாஃபிலோ இல்லையோ அது நமக்கு தெரியல. ஒரு 10 பெண்கள் இருக்கிறாங்க. 10 பெண்களில் ஒரு பெண் என்ன செஞ்சுக்கலாமா? இமாமா நின்று தொழு வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. தொழு வச்சுக்கலாம், தடை இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி தொழு வச்சுக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா பெண்களுக்கு பெண்கள் தொலை வைத்தார்கள் அப்படின்னு இருக்குது. உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சஹாபிய பெண்மணி உம்மு வரக்காங்கிற பெண்மணியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் வீட்டில் பெண்களுக்கு நீங்கள் போய் தொழு வைங்க, வீட்டு பெண்களுக்கு போய் என்ன செய்யுங்க, தொழு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டு பெண்களுக்கு என்ன செஞ்சாங்க, தொலை வைத்தார்கள் அப்படின்னு இருக்குது. வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பெண்களுக்கு பெண்கள் சரி தொழு வைக்கிறாங்க, கூடும். ம் 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 ஆ ஆ கரெக்டு. மாஷா அல்லா. என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், 2 லேடிஸ் கேட்குறீங்களோ? நல்ல கேள்வி. இப்போ நம்ம வீட்டில் தொழுகிறோம், 2 பேர் இருக்கிறோம். இமாம் இங்கே நிற்பார், இமாமுக்கு வலது பக்கமாக மாமும் நிற்பார். கொஞ்சம் பின்னால் நிற்பாரா சமமாக நிற்பாரா? கொஞ்சம் பின்னால் நிற்பாரா சமமாக நிற்பாரா? கொஞ்சம் பின்னால் நிற்பார். இமாமுகள் பதில் கருத்து வேறுபாடு. சரியா? கொஞ்சம் பின்னாலங்கிறாங்கல்ல, அது 100% தப்பு. எந்த ஹதீஸ்லையும் கொஞ்சம் பின்னால, அதில் நம்ம அந்த மேட் இன் தமிழ்நாடு, மேட் இன் இந்தியா, சரியா, இப்படி தான் வருதே தவிர ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நேரு சமமாக வலது பக்கமாக நின்றாங்க, இடது பக்கமாக நின்றாரு, அப்படியே கொண்டு வலது பக்கமாக நிப்பாட்டி வச்சாங்க. அப்படித்தான் இருக்கே தவிர இந்த கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு பின்னால் நிற்கிறாங்கல்ல, இது மேட் இன் தமிழ்நாடுவே தவிர ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சது கிடையாது. அப்போ 2 பேர் தொழுகிறாங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும், சமமாக நிற்கணும். இது ஆண்களாக இருந்தால். அதே சமயத்தில் பெண்ணாக அவர் மனைவியாகவே இருந்தாலும் கணவன் தொழு வைக்கிறாரு, மனைவி தொழுகிறாங்கன்னு சொன்னால் அந்த மனைவி பக்கத்தில் நிற்கக்கூடாது. மனைவி என்ன செய்யணும், பின்னால் போயிடணும். அப்போ பெண்ணாக இருந்தால் மனைவியாகவே இருந்தாலும் பின்னால் போயிடணும். ஆணாக இருந்தால் ஒரு ஆள்டா ரைட்டில், அடுத்த ஆள் வந்தால் பின்னால் போயிடணும். ஓகே. சரி ஹைர். என்ன சரி, இதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு அப்புறம் இங்கே 2 தம்பிமார்கள் கேட்டாங்கல்ல, இந்த ஒரு தம்பி அந்த ஒரு தம்பி, இந்த உங்களை அப்புறம் வச்சுக்கிறோம். இந்த இதுக்கு பதில் அப்புறம் 2 தம்பிமார்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியா. அப்துல்லாவுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பள்ளிவாசலில் ஆண்கள் பெண்கள்லாம் வர்றாங்க, ஆண்களுக்கு பின்னால் தான் பெண்கள் நிற்கிறாங்க. ஆனால் ஒரு தடுப்பு ஒரு மறைவு எதுவுமே இல்லாமல் சும்மா அப்படி பார்க்குற மாதிரி வச்சுக்கிறாங்களே, அப்படிலாம் வச்சுக்கலாமா அப்படி கேட்குறாங்க. அப்படி வைக்க வேண்டாம், ஒரு மரப்பு வச்சுக்கிறங்க. சரியா? அதான் மிகச்சிறந்தது. சரியா? போகிறனால உங்களுக்கு ஃபித்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்களாக்க அப்போல்லாம் போனால் ஃபித்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆண் பெண்ணுங்கிறது எப்போ என்ன ஆகும்னு தெரியாது. நெருப்பு பஞ்சு மாதிரி தான். ஒரு நெருப்பு பிடிக்கல பஞ்சு பறந்து வந்துடும். புரிஞ்சா? அதனால் எச்சரிக்கை உணர்வு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். பக்காவாக அவங்களுக்கு திரை போட்டு இவங்க அவங்கள பார்க்க முடியாமல், அவங்க இவங்கள பார்க்க முடியாமல், அவங்க இங்கிட்டு வர முடியாமல், நம்ம அங்கிட்டு போக முடியாமல், இப்படி பக்காவாக வச்சுருந்தா அது கரெக்டு, அதுக்கு அனுப்பிவிடுங்க. இல்லை பக்காவாக இல்லை ஃபித்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணை அந்த மாதிரி இடத்திற்கு அனுப்ப வேண்டாம். பள்ளிக்கு போய் அவர்களை தொழுவதை விட ஃபித்னா வீட்டும் பாதுகாத்து கொள்வது மிக முக்கியமானது. சேஃப்டி ரொம்ப முக்கியம். இதுக்கு பிறகு தம்பிமார்கள்மா, இதுக்கு பிறகுமா, கருப்பு அல்லது பிற நிறங்களை தலையில் பெண்கள் அடிப்பது கூடுமா? பச்சை சாண்டில்
ஆமாம். அப்போனா வரி அதாவது கருப்பு அல்லது பிற நிறம். நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, பெண்களோ ஆண்களோ டை அடிச்சுக்கலாம். ஆனால் என்ன இருக்கக்கூடாது, கருப்பாக இருக்கக்கூடாது. கருப்போ டார்க் ப்ரௌனும் புரிஞ்சா இருக்கக்கூடாது. இது அல்லாத பாக்கியை நீங்கள் தாராளமாக அடிச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம், தப்பு கிடையாது, தப்பு கிடையாது, கூடும். சரியா? இந்த ஒரு நிமிஷம் தான், கொஞ்சம் லேட்டாக கேட்டுக்கிறோம் தம்பி. சரி. ஆ ஆ ஆ ஆ ஆ தம்பி என்ன கேட்குறாருன்னா, ஹதீஸை வந்து சஹீ லைஃப்னு எப்படி பிரிக்கிறது? நீங்கள் ஒரு ஹதீஸை சஹீன்னு சொல்லுவிய, நான் லைஃப்னு சொல்லிடுவானே, பெரிய முஹத்தீஸ். சரியா? வர்றேன். சரியா? வர்றேஞ்சி அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தம்பி, ஒரு ஹதீஸ் சஹீஹ் அல்லது லைஃப் அப்படின்ட்டு நீங்களோ நானும் பிரிக்கக்கூடாது. நமக்கு பிரிக்க எந்த தகுதியும் கிடையாது. நம்மளெல்லாம் தகுதியற்றவர்கள், எந்த இல்மும் நம்மள்கிட்ட கிடையாது. புரிஞ்சா? அந்த காலத்தில் அதற்கென்று வாழ்ந்த அந்த இமாம்கள் முஹத்தீஸ்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு கிதாபு இருக்குது. அந்த கிதாபுகளை படிக்கணும். நீங்கள் பார்த்தீங்களாக்க இமாம் இப்னு ஹஜருடைய தஹதீபு தஹதீப் அப்படின்னு இருக்குது, தக்ரீபு தஹதீப் அப்படின்னு இருக்குது. இமாம் தஹபி உடைய மீசானுல் இஅ்திதால் அப்படின்னு இருக்குது. இமாம் புகாரி உடைய அஸ்மாவுர் ரிஜால் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் ஹதீஸுகளை தரம் பிரிக்கக்கூடிய கிதாபுகள். சஹீ லைவ் பிரிக்கிறோம் பார்த்தியாலா, அந்த பிரிவு சம்பந்தமான கிதாபுகள். சரியா? அதில் என்ன இருக்குன்னு சொன்னால், ஒரு ஹதீஸை சஹீஹ் லைஃபாக பிரிக்கிறதுக்கு 5 ஷரத்து இருக்குது. ஒரு ஹதீஸு சஹீஹ் ஆகணும்னு சொன்னால் 5 ஷரத்து இருக்குது. ஒரு ஷரத்து வந்து அந்த அந்த அறிவிச்சிருப்பாங்கல்ல, அந்த அறிவிப்பாளர்கள், அந்த அறிவிப்பாளர்கள் நாணயமானவர்களாக அதில்குவாங்க. அதில் என்ன நல்ல பேர் வாங்கியிருக்கணும். இவங்கெல்லாம் நம்பகமானவங்க அப்படின்னு பேர் வாங்கியிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த நல்லவங்களெல்லாம் மனப்பாட சக்தி உள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது. மூணாவது, அந்த அறிவிப்பாளர் தொடர் இருக்கு பற்றியலா, அந்த தொடருடைய அந்த சங்கிலி அறுபடாமல் சங்கிலி தொடர் இருக்க வேண்டும். இது மூணாவது. நாலாவது, அந்த ஹதீஸ் வந்து ஷாதாக இருக்கக்கூடாது. சரியா? ஷாதுனா என்னன்னு சொன்னால், பெரும்பான்மைக்கு எதிராக. நீங்கள் ஒரு உஸ்தாட்ட போய் படிக்கிறீங்க, 10 பேர் படிக்கிறீங்க, 9 பேர் ஒரு ஹதீஸை ஒரே மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் மாற்றி அறிவிக்கிறீங்க. சரியா? நீங்கள் ஷாது. ஏன்னா ஞாபக சக்தி 9 பேருக்கு இருக்குமா, ஒரு ஆளுக்கு இருக்குமா? 9 பேருக்கு தான். அதனால் அந்த 9 பேர் சொல்கிறாங்க பார்த்தியாலா, அதான் கரெக்டு. நீங்கள் அப்போ கேட்காம மறந்துருப்பிய, தூங்கிருப்பிய. சரியா? அது ஷாதாக இருக்கக்கூடாது. ஷாதாக இருக்கக்கூடாது. நாலாவது. அஞ்சாவது, இலல். சரியா? இல்லத்தாக இருக்கக்கூடாது. இல்லத்துன்னா அந்த ஹதீஸ்களை இமாம்கள் குறை சொல்லிருக்கக்கூடாது. இந்த ஹதீஸ் வந்து தப்பு, இன்னும் கோளாறு இருக்குது அப்படின்ட்டு நீங்களோ நானோ கிடையாது. புரிஞ்சா? யார் சொல்லிருக்கக்கூடாது? இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, அந்த மாதிரி இமாம்கள் குறை கண்டிருக்கக்கூடாது. இந்த 5 இருந்தால்தான் அந்த ஹதீஸ் வந்து சஹீஹ். இந்த 5ல் ஏதாவது ஒன்று இல்லை என்று சொன்னால் அந்த ஹதீஸ் லைஃப். ஓகே தம்பி, கேள்மா. தம்பியுடைய கேள்வி கடைசியாக வச்சுக்கிறோமா? உங்கள் கேள்வி அவரை வச்சுக்கிறோம் ஜி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓகே சரி. அதாவது மாஷா நல்ல கேள்வி கேட்குறாப்புல. சரி, ஜஸாக்கல்லா பாரக்கல்லா ஃபீக்கும். ஒரு சாலிஹான மனுஷர், அவர் சொர்க்கத்துக்கு போகிறாரு. சொர்க்கத்துக்கு போகும்போது அவங்க அம்மா வாப்பாவை காட்டி, இவங்களால் தான் நான் இந்த மாதிரி சாலிஹான வளர்த்துன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கூட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை, அல்லாவே அவங்கள அனுப்பி விட்டுருவான். ஏன்னா யார் ஒரு நன்மைக்கு காரணமாக இருக்கிறாரோ, யார்
ஒரு நன்மைக்கு காரணமாக இருக்கிறாரோ அவர் அந்த நன்மையை செய்தவரை போன்று. அப்போ சாலிஹா பிள்ளைய வளர்த்துக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சாலிஹான ஆளை விட யார் சிறந்தவங்க? சாலிஹா ஆக்கினாங்கல்ல அம்மா வாப்பா, அவங்க சிறந்தவங்க. அதனால் நீங்கள் அல்லாட்ட சொல்லி கூட்டிட்டு போக வேண்டிய அவசியமே ஏற்படாது. ரப்பே அவங்கள சேர்த்து அனுப்பி விட்டுருவோம். ஓகே, மாஷா அல்லா, பாரக்கல்லா ஃபீக்கும். சரி, கேளுங்க ஜி. கண்ணை மூடி தொழுவலாமா? சரியா? அப்படிங்கிறாங்க. முடிச்சுக்கிடுவோமா? பெண்களுடைய கேள்வி வந்து முடிச்சிடறேன் ஜி. ரெண்டே நிமிஷம் ஜி. பெண்களுடைய கேள்வி கூட பாய், நான் 25 வந்தோடனே இந்த பெண்களுடைய கொசுறு கேள்விகள் இருக்குது. சரியா? அதை முடிச்சுவிட்டு ஆண்களுக்கு இன்ஷால்லா வந்துக்கிறேன். இன்றைய கடைசி கேள்வி வந்து தொழுகையில் கண்ணை மூடி தொழுவலாமா அப்படிங்கிறாங்க. ரசூல்லாவெல்லாம் கண்ணை திறந்து தான் தொழுதாங்க, சஹாபாக்கள் திறந்து தான் தொழுதாங்க, நேராக ரசூல்லாவை பார்த்தாங்க, இல்லை கீழே சுஜூத் செய்யக்கூடிய இடத்த பார்த்தாங்க அப்படின்னு இருக்குது. அதான் கரெக்டு, அதான் சொன்னார். எப்போ கண்ணை மூடலாம் அப்படின்ட்டு சொன்னால் அந்த ஹுஷு உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த கொஞ்சம் கண்ணை மூடினா கொஞ்சம் அந்த ஹுஷு கிடைக்கும். நான்லாம் துவா செய்யும் போது வந்து முடிஞ்ச கண்ணை மூடி கேட்பேன். சரியா? அந்த கண்ணை மூடி அப்படியே நம்ம யாருக்கு என்ன கேட்குறோமோ அப்படியே அவங்க மனசு அப்படியே போகும். யார் வந்தால் யார் போனால் ஒன்றுமே தெரியாது. அப்படியே அந்த அல்லாஹ்வோடு ஒன்றி இருப்போம் கண்ணை மூடுவது. சரியா? அந்த மாதிரி தொழுகையில் கண்ணை திறந்து தான் தொழுவணும். அந்த ஹுஷு கொஞ்சம் வரமாட்டுக்குங்கிறதுக்காக, அந்த ஹுஷூஐ வரவழைப்பதற்காக கொஞ்ச நேரம் செய்து கொள்ளலாம். அதுக்கான ஹுஷு வரணும். சரியா? அதுக்காக அப்புறம் எல்லாம் அந்த ஓர்வையை இழுத்துக்கிட்டு அப்புறம் கண்ணை திறந்துக்கிறணும். சரியா? அதனால் கண்ணை திறந்து தொழுவது தான் கரெக்டு. மூடி தொழுவது வந்து அவ்வளோ சரி இல்லை. ஓகே, மாஷா அல்லா, தபாரக்கல்லா, ஜஸாக்குமுல்லா ஹைரா, பாரக்கல்லா ஃபீக்கும். இவ்வளோ நேரம் இருந்து கேட்டது இல்லையா? பேசின கஷ்டத்தை விட கேட்குறது பெரிய கஷ்டம் தானே, அப்படி இல்லையோ? சரி, மாஷா அல்லா, தபாரக்கல்லா. நீங்கள் எல்லாம் நம்ம பள்ளிக்கு வந்தது, இவ்வளோ அழகாக இவ்வளோ அமைதியாக மாஷா அல்லான்னு உட்காந்து இவ்வளோ ஆர்வமாக உள்வாங்கினது. சரியா? ஆண்கள், பெண்கள், இது மாதிரியான சிறுவர்கள், மாஷா அல்லான்னு சொல்லிட்டு சிறுவர்கள் இதெல்லாம் தூங்குகிற நேரம். இந்த தூங்குற நேரத்தை அல்லாவுக்காக தியாகம் பண்ணது வந்து நமக்கு இந்த லைலத்துல் கதிருங்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும் அப்படிங்கிறதான் நம்முடைய நோக்கம். இந்த லைலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய புனிதமான இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் தரட்டும். நம்ம எல்லாருடைய ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கட்டும். நம்முடைய நோய் நொடிகள், கஷ்ட நஷ்டங்கள், கவலைகளை அல்லாஹ் நீக்கட்டும். நம்ம சமுதாய மக்கள் பல நாடுகளில் சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கட்டும். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பது மட்டுமல்லாமல் பாவங்களை மறைத்து பாவங்களை நன்மைகளாக மாற்றி நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இதுபோடு நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.